Hi friends, வணக்கம். வெல்கம் டு nethrathreadarts. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டீ கப் கோஸ்டர் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து நீங்கள் டீ கப் கோஸ்டராக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வால் ஹேங்கிங் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கீழே சும்மா ஒரு டேசல் மாதிரி தொங்க விட்டு அந்த மாதிரி கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 3.5 mm ஹூக் எடுத்திருக்கேங்க, ப்ளஸ் ஒரு பிங்க் கலர் யான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த ஹார்ட் கோஸ்டர் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மேஜிக் ரிங் பண்ண போகிறேங்க. நான் என்னோடய விரல் சுற்றி இந்த நூலை எடுத்துக்கிறேங்க. இப்போ என் விரல் மேலே 2 நூல் இருக்கா, அதில் செகண்ட் ஒன்னை ஃபஸ்ட் ஒன்க்கு அடியில் போயிட்டு நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு 3 செயின் போட்டுக்கிறேன். எதுக்கு 3 செயின்னா, இது வந்து ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல். ஓகேவா? 1 2 3. இப்போ நம்ம ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டாச்சா? இப்போ இதே மாதிரி நான் ரிமைனிங் 11 டபுள் க்ரோஷெட் நான் இந்த ரவுண்டுக்குள்ளே போய் ஒர்க் பண்ண போகிறேங்க. டபுள் க்ரோஷெட் எப்படி போடணும் அப்படிங்கிறதோட டுட்டோரியல் வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து இந்த ரவுண்டுக்குள்ளே ஒர்க் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த யானை என்னோடய ஹூக் மேலே சுற்றிட்டு இப்போ நான் அந்த ரவுண்டுக்குள்ளே விட போகிறேங்க. விட்டு அந்த யானை எடுத்துகிட்டு வரணும். இப்போ என்னோடய ஹூக் மேலே பார்த்திங்கன்னா 3 லூப்ஸ் இருக்கா, இதில் நான் 2 வெளியில் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 எடுத்துட்டேன்னா இப்போ அடுத்த 2 எடுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து 2 டபுள் க்ரோஷெட் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நான் ரிமைனிங் 10 டபுள் க்ரோஷெட் போடுறேங்க. போட்டுட்டு ஃபைனலாக உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12 டபுள் க்ரோஷெட்டும் போட்டுட்டோம். இப்போ கீழே அந்த நூல் இருக்குல்ல, அதை மெதுவாக நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ ஃபஸ்ட்டாக போட்டோம்ல ஒரு 3 செயின்ஸ், அதில் 3rd செயினில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து நம்ம செகண்ட் ரவுண்ட் போகிறோம். செகண்ட் ரவுண்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 12 டபுள் க்ரோஷெட்டையும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். அதாவது ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் செயின்ஸ் மேலேயும் நான் வந்து 2 டபுள் க்ரோஷெட் போட போகிறேங்க. ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ண 3 செயின்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ அது பக்கத்தில் ஒரு செயின் தெரியுதுல்ல, அதில் போயிட்டு நான் ஒரே ஒரு டபுள் க்ரோஷெட் மட்டும் போட போகிறேங்க. இப்போ அந்த செயின் மேலே 2 டபுள் க்ரோஷெட் போட்டதுக்கு ஈக்குவல் ஆகிடுச்சா? இப்போ நெக்ஸ்ட்டு செயின் தெரியுதுல்ல, அதில் நான் 2 டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் ஒன் போட்டுட்டேன். இப்போ அதே செயினில் நான் இன்னொரு டபுள் க்ரோஷெட்டும் பண்ண போகிறேங்க. பண்ணிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு செயின் மேலேயும் 2 டபுள் க்ரோஷெட்டு நான் போட்டு ஃபைனலாக எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். மொத்தம் நமக்கு 24 டபுள் க்ரோஷெட் வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரவுண்ட் முடிச்சிட்டோம். இந்த ரவுண்ட் மொத்தம் எனக்கு 24 டபுள் க்ரோஷெட் கிடச்சதுங்க. இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் 3rd செயினில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்த ரவுண்ட் அப்படின்னா, அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு டபுள் க்ரோஷெட் அடுத்த செயினில் இன்க்ரீஸ் அந்த மாதிரி பண்ண போகிறேங்க. இப்போ வந்து 3 செயின்ஸ் போட்டோன்னா அது ஒரு டபுள் க்ரோஷெட்டுக்கு ஈக்குவல் ஆகிடுமா? ஸோ நான் அதுக்கு அடுத்த இருக்க செயினில் 2 டபுள் க்ரோஷெட் போடுறேங்க. அந்த செயின்ஸ் தெரியுதுல்ல, அதில் போயிட்டு நான் 2 டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறேங்க. 1 பண்ணிட்டேன். இப்போ இன்னொன்று பண்ணுறேன் அதே செயினில். இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ இதே மாதிரி நான் இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே பண்ணுறேங்க. ஒரு டபுள் க்ரோஷெட், அதுக்கு அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷெட் அப்படின்னு மொத்தம் எனக்கு 36 டபுள் க்ரோஷெட் கிடைக்குங்க. இப்போ நான் 36 டபுள் க்ரோஷெட்டும் போட்டுட்டேன். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டாக ஒரு 3 செயின்ஸ் போட்டோம்ல, அதில் 3rd செயினில் போயிட்டு
நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 4th ரவுண்டுக்கு வந்துட்டோம். 4th ரவுண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்ல, அதுக்கு பக்கத்து செயினில் போயிட்டு நான் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷெட் பண்ண போகிறேங்க. பார்த்தீங்களா, இது வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்ட செயின். ஸோ நான் அதுக்கு அடுத்த செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுறேன். சிங்கிள் க்ரோஷெட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த செயினில் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டும் நான் போட போகிறேங்க. ரெண்டுமே ஒரே செயினில் போடணும். இப்போ நான் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடுறேன். இப்போ நான் டபுள் க்ரோஷெட் போட போகிறேன். ஒரு டைம் சுற்றி உள்ளே விட்டு அந்த யான் எடுத்துகிட்டு வந்து 2 லூப்பாக வெளியில் எடுக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்து ஒரு 5 செயினில் வந்து 2 டபுள் க்ரோஷெட் போட போகிறேங்க. அப்போ மொத்தம் 10 டபுள் க்ரோஷெட் வரும். ஃபஸ்ட்டு செயினில் போயிட்டு நான் இப்போ 2 டபுள் க்ரோஷெட் பண்ணுறேன். 1 பண்ணிட்டேன், செகண்ட் 1 பண்ணுறேன். இப்போ அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷெட், 1 2. அடுத்த செயினில் 2 டபுள் க்ரோஷெட், இதில் 2 டபுள் க்ரோஷெட். இப்போ நம்ம வந்து 8 டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கோமா. இப்போ லாஸ்ட்டு செயின் வந்துட்டோம். அதில் 2 டபுள் க்ரோஷெட். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அடுத்த செயினில் போயிட்டு ஒரே ஒரு டபுள் க்ரோஷெட் மட்டும் போட போகிறேங்க. அதுக்கு அடுத்த செயின்லேயும் ஒரே ஒரு டபுள் க்ரோஷெட். அடுத்து 2 செயினில் நான் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு செயினில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட், அதே மாதிரி அதுக்கு அடுத்த செயின்லேயும் ஹாஃப் டபுள் க்ரோஷெட். ஓகேவா, இப்போ இதுக்கு அடுத்து ஒரு 4 செயினில் நான் வந்து சிங்கிள் க்ரோஷெட் பண்ண போகிறேங்க. ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட். 1 2 3 4. இப்போ 4 சிங்கிள் க்ரோஷெட் போட்டாச்சா. அடுத்த செயினில் நான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறேங்க. அதுக்கு அடுத்த செயினில் டபுள் க்ரோஷெட். இப்போ அந்த ஹார்ட்டில் கீழே இருக்க சென்டர் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இதில் வந்து நான் வந்து 3 டபுள் க்ரோஷெட் பண்ணுறேங்க. ஒரே செயின்லேயே 3 டபுள் க்ரோஷெட்டும் போடணும். போட்டோமா. இப்போ நமக்கு ஹார்ட்டில் ஒரு பக்கம் வந்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் இதே மாதிரி இந்த பக்கம் பண்ண போகிறேன். அதாவது அப்படியே ரிவர்ஸில் போகணுங்க. இப்போ இந்த கீழே வரைக்கும் பண்ணிட்டோமா, இப்படி இங்கே வரைக்கும் பண்ணதை அப்படி ரிவர்ஸில் நான் இந்த பக்கம் ஃபுல்லாக பண்ணிட்டு போகிறேன். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு செயினில் ஒரே ஒரு டபுள் க்ரோஷெட் போட போகிறேன். போட்டுட்டேன். அடுத்த செயினில் நான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட போகிறேங்க. போட்டுட்டேன். இப்போ அடுத்து ஒரு 4 செயினுக்கு நான் வந்து சிங்கிள் க்ரோஷெட் போடுறேன். 1 2 3 4 போட்டாச்சு. இப்போ அடுத்த 2 செயினில் நான் ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறேன். 1 போட்டுட்டேன். இப்போ செகண்ட் 1 போட்டாச்சா. இப்போ அடுத்து 2 டபுள் க்ரோஷெட், ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட்.
ஃபஸ்ட் ஒன் போட்டுட்டேன். இப்போ செகண்ட் ஒன் போட்டுட்டேன். இப்போ அடுத்த ஒரு 5 செயினுக்கு ஒவ்வொரு செயின்லேயும் 2 டபுள் க்ரோஷெட் போடுறேன். மொத்தம் 10 டபுள் க்ரோஷெட் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு செயினில் நம்ம வந்து டபுள் க்ரோஷெட்டும் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டும் பண்ண போகிறோங்க. இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டோம்ல, அதில் போயிட்டு நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரவுண்ட் 5 வந்துட்டோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டாக ஒரு செயின் தெரியுதுல்ல, அதில் போயிட்டு நான் வந்து சிங்கிள் க்ரோஷெட் பண்ணுறேங்க. பண்ணிட்டேன். இப்போ அடுத்த செயினில் நான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ண போகிறேன். பண்ணிட்டேன். இப்போ அடுத்த செயினில் நான் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டும் பண்ணுறேன். ரெண்டுமே ஒரே செயினில் பண்ணணும். ஹாஃப் டபுள் பண்ணிட்டோம். இப்போ டபுள் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அடுத்து ஒரு 6 செயினுக்கு நான் 2 டபுள் க்ரோஷெட் போடுறேங்க. மொத்தம் 12 டபுள் க்ரோஷெட் வரும். ஃபஸ்ட்டு செயினில் போயிட்டு நான் ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷெட் பண்ணுறேன். அதுலேயே நான் இன்னொன்றும் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் ரிமைனிங் 5 செயின்ஸ்லேயும் 2 டபுள் க்ரோஷெட்டாக போடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 12 டபுள் க்ரோஷெட்டும் போட்டுட்டேன். அடுத்து ஒரு 3 செயின்ஸுக்கு நான் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட் போடுறேங்க. ஒவ்வொரு செயின் மேலேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷெட். 1 2 3 போட்டுட்டேன். இப்போ அடுத்த 2 செயினுக்கு நான் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷெட் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 19 சிங்கிள் க்ரோஷெட் போட போகிறோங்க. ஃபஸ்ட் ஒன் போட்டுட்டேன். இப்போ செகண்ட் ஒன் போடுறேன். இந்த மாதிரி நான் 19ம் போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது காட்டுறேன். இப்போ நான் 19 சிங்கிள் க்ரோஷெட்டும் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு 2 செயினில் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுக்கிறேன். இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ அடுத்து ஒரு 3 செயினுக்கு டபுள் க்ரோஷெட் போடுறோங்க. ஒன் 2 அப்புறம் 3. அதுக்கப்புறம் ஒரு 6 செயினுக்கு நான் 2 டபுள் க்ரோஷெட்டாக போடுறேங்க. மொத்தம் 12 டபுள் க்ரோஷெட்டு.
இப்போ நம்ம 12 டபுள் க்ரோஷெட்டும் போட்டுட்டோம். இப்போ நான் அடுத்த செயினில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு டபுள் க்ரோஷெட்டும் ஹாஃப் டபுளும் பண்ண போகிறேங்க. டபுள் க்ரோஷெட் பண்ணிவிட்டு இப்போ ஹாஃப் டபுள் பண்ணுறேன். இப்போ அடுத்த செயினில் நான் ஒரே ஒரு ஹாஃப் டபுள் மட்டும் பண்ணுறேன். இப்போ லாஸ்ட்டு செயின் வந்துட்டோம், அதில் நான் ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷெட் பண்ணிக்கிறேங்க. இப்போ ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட் இருக்குல்ல, அந்த செயினில் போயிட்டு நான் வந்து இப்போ ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஒரே ஒரு செயின் போட்டு இந்த யானை கட் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான். நம்மளோட டீ கப் கோஸ்டர் இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.